ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான ஒரு அவகாடோ சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அவகாடோவை நம்ம ஊரில் பட்டர் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு நான் 2 அவகேடோ எடுத்திருக்கிறேன். முதல்ல நம்ம அவகேடோவை பற்றி சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவகேடோவில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹெல்தி ஃபேட்ஸ் தான் அதில் இருக்குது. இந்த அவகேடோ பார்த்திங்கன்னா நம்ம ரத்தத்தில் இருக்க பேட் கொலஸ்ட்ராலோட அளவை கம்மி பண்ணுது. அதனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஹார்ட் டிசீஸ், ஸ்ட்ரோக்லாம் வராமல் அதோட ரிஸ்கையும் இது குறைக்குது. இந்த அவகேடோவில் இருக்க ஃபேட்ஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் ஈயோட அளவு அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இதில் மெக்னீஷியத்தோட அளவும் பொட்டாசியத்தோட அளவும் அதிகமாக இருக்குது. நம்ம ஒரு பனானாவில் இருக்கிற பொட்டாசியத்தோட அளவை விட 2 மடங்கு அதிகமாக அவகேடோவில் நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த அவகேட்டோஸில் பார்த்திங்கன்னா விட்டமின் இ மட்டும் இல்லைங்க, விட்டமின் ஏ, பி, சியும் கூட இருக்குது. இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள். அதே நேரத்தில் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கிறவங்களும் பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போது இந்த அவகேட்டோ சாண்ட்விச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 2 அவகேட்டோ எடுத்து அதை கட் பண்ணி நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம வாங்கும் போது பார்த்திங்கன்னா இந்த அவகேட்டோ நல்லா பச்சை கலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வீட்டுக்கு வாங்கிட்டு வச்சு ஒரு 2-3 நாள்லையே அது நல்லாவே பழுத்துரும். நம்ம பழுத்ததுக்கப்புறம் எப்படி அது பழுத்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தாலே அது உள்ளே அமுங்குற மாதிரி இருக்கும். அப்போ அது நல்லா ஃப்ரூட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்நேரத்தில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பாதியை கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பாதியை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அதில் நம்ம லைட்டாக லெமனை தடவி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா அது ப்ரௌன் ஆகாமல் இருக்கும். நம்ம லெமனை அதில் தடவாமல் வச்சிட்டோம் அப்படின்னா அது ப்ரௌன் ஆயிரும். நீங்கள் பாதியாக யூஸ் பண்ணணுன்னா அப்படி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாண்ட்விச்சை பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் கூட கொடுக்கலாம். நான் இதை 2 டைப்பாக இப்போ பண்ணியிருக்கேன். ஒன்று குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்குறதுக்கும், இன்னொன்று பெரியவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்க மாதிரியும் 2 டைப்பாக இந்த சாண்ட்விச்சை பண்ணியிருக்கேன். இப்போது இந்த 2 அவகேட்டோஸையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இதை ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். அதனால் நம்ம ஃபோர்க்கை வச்சே ஈஸியாக நம்ம மேஷ் பண்ணிடலாம். இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நான் 3 பூண்டு பல்லும் அப்புறம் ஒரு சின்ன தக்காளியவும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது 2ஐயும் இப்போ சேர்த்துக்கலாம். நீங்கள் ஆனியன் சேர்த்துக்குவீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஆனியனையும் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இதை என்னோடய பாப்பாவுக்கும் கொடுக்குறதுனால அதில் ஆனியன் சேர்க்கலை. நீங்கள் தேவைன்னா அதில் ஆனியனையும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கலாம். கடைசியாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். ஒரு லெமனில் பாதி லெமனை கட் பண்ணி எடுத்து அந்த பாதி லெமன் ஜூஸை நான் சேர்த்துக்கிறேன். இந்த லெமன் சேர்க்குறதுனால அந்த அவகேட்டோவோட க்ரீன் கலர் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா நம்ம லெமன் சேர்க்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே ப்ரௌன் கலராக மாறிடும். இப்போது இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம சாண்ட்விச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நான் வீட்டிலையே பண்ண ஹோல் வீட் ப்ரெட் எடுத்துருக்கிறேன். நான் ஏற்கனவே எப்படி ப்ரெட் பண்ணுங்கிற ரெசிப்பியை சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுன்னா அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு இதை குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ப்ரெட்டில் பார்த்திங்கன்னா இந்த அவகேடோ நம்ம பண்ணி வச்சுருக்கிற அந்த ஃபில்லிங்கை கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் சீஸ் வைக்கிறேன். சீஸ் சேர்க்குறதுனால பார்த்திங்கன்னா குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு சாண்ட்விச் நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம்.
நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்க அந்த அவகேடோ ஃபில்லிங்கை வந்து நான் தனியாக ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிறேன். இந்த ஷேஷ்வான் சட்னி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம சாண்ட்விச் வந்து சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அவகேடோவில் பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த ஷேஷ்வான் சட்னி வந்து சேர்த்துக்கிறேன். இதை வந்து அந்த அவகேடோவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ப்ரெட்டில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இது வந்து நான் எனக்குன்னு பண்ணுறதுனால சீஸ் எதுவும் வைக்கலை. உங்களுக்கு வந்து சீஸ் பிடிக்கும்னா இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் சீஸும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த 2 சாண்ட்விச்சையும் பார்த்தீங்கன்னா நான் சாண்ட்விச் மேக்கரில் வந்து வைக்க போகிறேன். நீங்கள் வந்து சாண்ட்விச் மேக்கர் வந்து இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் தோசை தவாவில் கூட வச்சு 2 சைடையும் பார்த்தீங்கன்னா நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. குக் வித் சரண்யா, டேஸ்ட் ஆஃப் ஹோம்.